பேர் வெங்கடேஷ். Hi, my name is Govind. Hi guys, this is Ravi. For a cause. The ride it's a different altogether. Oh, what a beautiful morning. பேசுது அந்த குருவி. ஆக்சுவலாக நேற்று வந்து அந்த குருவி வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தது விசில் அவ்வளோ அழகாக. நான் நினச்சேன் யாரோ ஒருத்தன் வெளியே நின்று விசில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வேற ஒரு பாட்டு பாடுது. ஐ திங்க் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற இந்த செயலுக்கான ஒரு நல்ல சகுனமான ஒரு பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். We have Dr. Rene Vivera, who is the Chief Medical Officer, Group Medical Officer of Waterfall Hospital. Invite பண்ணிருக்காங்க. இந்த கண் முகாம் நடக்குது. இதான் நான் காட்டுறேன். பேசிக்கலா இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண் முகாம் நடக்கும். ப்ராப்பர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பின்னாடி ஒரு மெயின் வார்டு இருக்குது, இங்கே ஒரு குழந்தைகள் வார்டு வச்சுருக்காங்க, அப்புறம் மகப்பேறு மெட்டர்னிட்டி வார்டு, அட்மிஷன் ரூம்ஸ் எல்லாம். They come here. So their first rate is just a clock. All this is customized by Aravind. It is not commercially available. See this booth? They made it. Everything is Dispensed and you can take you give them half an hour, this setup would have been ready. So pop up. Okay. Somebody take care of registration right here. Okay, sit. So, some NT motor are doing volunteer work. Marvin Ambrose, who is checking blood sugar. The registration desk la இன்னொரு பைக்கர் சூப்பர் பைக் வந்தாரு. அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறாரு. மதன் எங்கள் குரூப்ல மோஸ்ட் சீனியரஸ்ட் ரைடர். He's helping them with registration. படிக்கிறதுக்கு மட்டும் பண்ணி போட்டு அந்த சொட்டு மோசம் பண்ணுறேன். சரி பவர் பண்ணி செக் பண்ணுவாங்க. She's only correcting her near vision. Plus 40. So that's where for your reading class, your light needs to be from the top or from behind. That's why we tell you, when you sit on a table and read, your light is like this. When you sit in a bed, the light is there. It's very poor light. It's very bad for your neck and every other thing. Our parents told us to sit in a table and read. This is the reason why. Your ocular system captures images much better on a table with that kind of light. This person's distance vision is fine, but he needs glasses for reading. Okay. So they already have pre-made glasses here. And they buy it. கண்ணாடியை என்றைக்குமே இப்படி வைக்கக்கூடாது. இதாக இருக்கு பாருங்க, இது அதோட கேஸு. இந்த கேஸ் இருக்கு பாருங்க, வைக்கிறீங்கன்னா மேடையில் வச்சிருங்க. சரி, அது மேலே இப்படி கண்ணாடி வைக்கணும்.
இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கண் வந்து கண்புரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரைட் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணலை. இப்போ இங்கே வந்து விஷன் செக் பண்ணும்போது 2 கண்ணுக்கும் பார்வை வந்து 6/6 6/6 வந்து ரொம்ப நார்மலான விஷயம் இருக்கும். பட் நாங்கள் வந்து டாக்டர் எக்ஸாமினேஷன் பண்ணி அங்கே பார்க்கும்போது கண்ணில் வந்து புறம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த பார்வைக்கும் படித்த இந்த நம்பருக்கும் கண்ணில் இருக்க பிறகு சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஸோ திருப்பி ஒரு புதுசாக ஒரு செக் பண்ண சொல்லி எங்களை திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்கோம். இது 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 நான் தொடர்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த பெரியவருக்கு வந்து ஒரு கண்ணில் புரை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பார்வை எந்த அளவுக்கு அவருக்கு இம்ப்ரூவ் ஆகுன்றதும் நம்ம ரெஃப்ராக்ஷன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டாக்டரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதுதான் நம்மளோட கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட். சார் வந்து கவுன்சிலர். ஸோ இவர் வந்து கண்புரை ஆப்ரேஷனை பற்றி பேஷண்ட்கிட்ட விளக்கி சொல்லுவார். பார்வை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விளக்கி சொல்லுவாங்க. விளக்கி சொல்லிட்டு இவங்களே கூட்டிகிட்டு பேஷண்ட்டை சர்ஜரி கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. மருந்து இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. 1 மாதம் கழிச்சு அவங்க டாக்டர்களே இதே மாதிரி வந்து ஒரு முகாம் போட்டு கண் பார்வையில் எப்படி நல்லா இருக்கு தெரிஞ்ச உடனே கண்ணாடி எழுதி பற்றி அவங்க இதுதான் ஒரு கண் முகாமோட ஃபுல் ப்ராசஸ். இந்த 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு சர்க்கரை வியாதி, கண்ணில் வந்து ப்ரெஷர், glaucoma, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிங்கன்னா சர்க்கரை வியாதி வழியாக கண்டுபிடிச்சிடலாம். சில நேரம் மருந்தே இல்லாமல் உங்களை அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். glaucoma இருந்துச்சுன்னா அதையும் கண்ட்ரோலாக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாஸ்டர் செக்அப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ உங்கள் ஊரில் உங்களுக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணுறது வசதி இருந்தால் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளுங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து இந்த ஸ்பிட்டி வேலையில் ஆமிக்குன்னு சொல்லி ஒரு வில்லேஜுக்கு ஒரு ட்ராவலர் போகிறாரு. அண்ட் மொத்தமே ஒரு 150 பேர் தான். உலகத்துலேயே ரொம்ப உயரத்தில் உள்ள ஒரு கிராமம் அது. ஒரு 150 குடும்பம். அவங்களுக்கு நான் யோசித்தேன், அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மெடிக்கல் வசதிகள்லாம் எப்படி அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு. அவங்க மெடிக்கல் வசதிகள்லாம் தேவைன்னா கார்கில் மாதிரி ஒரு ஊருக்கு வரணும். ஒரு 10 மணி நேரம் பயணம் அவங்களுக்கு. ஒருத்தர் கால் உடஞ்சிருச்சுன்னா இந்த இடுப்பு, முக்கால்வாசி இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் இடுப்பு தான் அவங்களுக்கு உடையும். இடுப்பு உடஞ்சிச்சுன்னா அந்த மக்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வீட்டில் அப்படியே வச்சுருவாங்க, அப்படியே அவங்க இறந்து போயிடணும். இதுதான் அவங்களோட டாக்டர் பிரின்சிபல். ஸோ எப்படி இவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறது நல்ல ஒரு மெடிசன். நம்ம வந்து டெக்னாலஜி அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி, இது எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி அவ்வளோ வந்துருச்சு. போட்டு ஒரு கடைநிலை மனிதனுக்கு அந்த மெடிசன் ஏன் போய் சேரல அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை வந்தது. அப்போ அதுக்குள்ளே தான் நான் டெலிமெடிசனுக்குள்ளே நான் போனேன். ஸோ டெலிமெடிசன் என்ஷூர்ட் தட் வி கேன் கிவ் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் டு எனிபடி இன் த வேர்ல்ட். அட்லீஸ்ட் ஒரு 80% வைத்தியம் நம்மளால் பண்ணிட முடியும். பட் அங்கே போகிறது எப்படி? அது வந்து அவங்களோட பஸ் எடுத்து போகணும், இல்லை ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் எடுத்து போகணும். ஸோ இந்த சிந்தனைலாம் ஓடும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு மோட்டர் சைக்கிள். ஆனால் 2 சக்கரம் தான். அழகாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிராமத்துக்கு போய்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிடலாம். சாப்பாடோ இப்போ வைத்தியமாக கொடுக்கலாம். ஸோ அந்த சிந்தனை எனக்கு வந்து சார் நம்ம வந்து ஏன் ஒரு மோட்டர் சைக்கிள் ரைட் போய் அங்கே போய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முகாம் மாதிரி நடத்தி, இல்லை ஒரு டெலிமெடிசன் செட்டப் அவங்களுக்கு செட்டப் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம இங்கேருந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனைலாம் எனக்கு வந்துடுது. அப்போ ஆரம்பித்தது தான் இந்த சிந்தனை. எல்லா மோட்டர் சைக்கிளிஸ்ட்டும் தி கோ ஃபார் அ ரைட். பைக்கில் போவாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க, ஊட்டி, வால்பாறை வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருக்குமே அந்த ரைடு போயிட்டு ஒரு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. பட் ஆக்சுவல் சந்தோஷம் எதில் இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது. நம்ம அவங்கள்ட்ட நிறைய ரிசீவ் பண்ணிட்டோம். இந்த அழகான இடம் நமக்காக அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் நம்ம அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி. ஸோ அந்த முயற்சியில் நான் இறங்கும்போது மோட்டர் சைக்கிள்ஸ் அப்படின்னு மனசில் வந்தும்போது அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ் தான் நான் மனசில் வந்தது. அப்போ வந்து இந்த ஹோல் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட மென்டர்னு கூட சொல்லுவேன், மனோஜ் இஸ் ரைட் பிஹைண்ட். ஸோ இவங்களாம் நான் மோட்டிவேட் பண்ணாங்க. ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன் எங்களோட குரூப்ஸில். இந்த மாதிரி நான் ஒரு முகாம் பண்ணணும்னு யோசிக்கிறேன், ரைடோடு சேர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னா. இவங்கெல்லாம் முதல்ல கையெழுத்து. இவங்க தான் இந்த கனவை ஒரு நாள் ஸ்பிட்டியோ இல்லை லே லடாக்லேயோ ஒரு கண் முகாமோ இல்லை ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்துறதுக்கோ உதவி செய்ய போடுற என்னோட நண்பர்கள். Ladies and gentlemen, I present the Indian Motor Art Agents.